வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் லைஃபே செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப் செட்டில்டு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா இனிஷியல் பேசிக் பேவே 64,000 93,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். மே மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வங்கி வேலைவாய்ப்பு தான். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கேட்டகிரியில் உங்களுக்கு செக்யூரிட்டியில் போஸ்டிங்ஸ் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மொத்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி மேனேஜர் கேட்டகிரியில் 27 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த 27 வேக்கன்சிஸும் கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகிரிக்கு 4 வேக்கன்சிஸும், எஸ்டிக்கு 2 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 7 வேக்கன்சிஸ், சிடபிள்யூஎஸ்க்கு 2, யூஆருக்கு 12ன்னு சொல்லி வேக்கன்சிஸ் பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/4/2026 அந்த டேட் படி மினிமம் 23 வயது சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தில் டவுட் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் டேட் ஆஃப் பர்த்துமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 2, 1991 ஏப்ரல் 1, 2003 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. ஓகேங்களா? எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 38 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். ஆர்ட்ஸோ, சயின்ஸோ, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஇ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே. ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் மினிமம் 5 இயர்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப்க்கான ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் போஸ்டிங் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இனிஷியல் பேசிக் பேவே 64,820 ரூபாலேருந்து 93,960 ரூபா வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 75,000க்கு மேலே உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சேலரி இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸ் என்னென்ன இருக்கும், பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், லீஸ்ட் அக்காமடேஷன் சொல்லி எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கான ப்ராபஷன் பீரியட் உங்களுக்கு 1 இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 1 இயர் உங்களுக்கு ப்ராபஷன் பீரியடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜாப் பெர்மனெண்ட் ஆகிடும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அடுத்து ஸ்க்ரீனிங், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் செலக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இது தான். அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் 20 கொஸ்டின்ஸ் 20 மார்க்குக்கும், ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஸ்டின்ஸ் 20 மார்க்குக்கும், ப்ரொஃபஷனல் நாலேஜில் 60 கொஸ்டின்ஸ் 60 மார்க்குக்கும்,
உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 105 நிமிடங்கள் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க் டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. யூஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்கன்னா 40% மார்க் எடுக்கணும். அவங்க தவிர்த்து மற்றவங்க எல்லாம் 35% மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒன் பை ஒன்னா படித்து பார்த்துருங்க. பர்சனல் இன்டர்வியூ டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டோட்டுமே டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து விண்ணப்பிக்கிறவங்க சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, சேலம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, விருதுநகர், திருவண்ணாமலை, ஈரோடு இந்த லொக்கேஷன்ஸில் இதோட எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இப்போ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற அந்த லிஸ்ட் அவுட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட கால் லெட்டர், எக்ஸாம் கால் லெட்டர் எடுத்துக்கணும். அதே மாதிரி பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, பர்மனெண்ட் டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக்கு, இதில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கணும். ஸோ அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு அது அல்லது அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஐடி கார்டு, காலேஜ், யூனிவர்சிட்டி ஆதார் அல்லது ஆதார் கார்டு, எம்ப்ளாயி ஐடி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலிடான ஐடி ப்ரூஃப் நீங்கள் எடுத்துக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு, டிரைவிங் லைசன்ஸு, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா பற்றிக்கான ப்ரூஃப் இருக்கணும், பிரிண்ட் அவுட் ஆஃப் கால் லெட்டர் இருக்கணும், வேலிடான சிஸ்டம் ஜெனரேட்டட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கணும், ஏஜ் ரிலாக்ஸேஷன் ரிசர்வேஷன் இருக்கணும், அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும், ஆல் சர்டிஃபிகேட்ஸ், டெஸ்டிமோனியல்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அடுத்தடுத்து குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்கணும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு போகணும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 100 rupees ப்ளஸ் டேக்ஸு ப்ளஸ் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தவிர்த்து மற்றவங்க ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரிக்கு 850 ரூபா ஃபீஸு, அது இல்லாமல் டேக்ஸு, பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. www.punjabsindh.bank.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுமோ அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வேலிடான டீட்டெயில்ஸ், ஆக்டிவான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும், அதோட டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஃபீஸுமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் நீங்கள் ஃபீஸும் பெய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ பேங்க் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். பர்மனெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜாப் மட்டும் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா உங்கள் லைஃபே செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாப் தான் இது. ஓகேங்களா? பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க உங்களுக்கு எங்கே வேணாலும் இதோட வேக்கன்சிஸ் வந்து ரெக்ரூட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.